என் தம்பி இவ்ளோ பக்கத்துல இருந்தோம் என்ன பார்க்க மாட்டேன்றான், என் கூட பேச மாட்டேங்கிறான். என்ன பார்த்தாலே அவனுக்கு ஆகாது பிரியா. அட்லீஸ்ட் போன்லயாச்சும் ஒரு வார்த்தை பேசலாம்ல. இப்ப அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. என்ன அவன் கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட வேணாம். ஒரு தகவல் எங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க, நம்ம சொல்லிருக்கலாம்ல. சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் எங்க 2 பேரையும் வளர்த்தாங்க. ரொம்ப அந்யோன்யமா இருப்போம். நான் அவனை விட்டு இருக்கவே மாட்டேன். அக்கா அக்கான்னு அவனும் என் பின்னாடியே சுத்தி வருவான். ஸ்கூல் படிக்கிறப்போ எங்களுக்கு ஷூ வாங்க கூட வசதியே இல்ல. காலையில நான் ஷூ போட்டு போனா மதியானம் அதே ஷூ அவன் போட்டு போவான். ஒரே ஷூவை 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டு போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு விட்டு கொடுத்தோம். அப்பதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோன்னு எங்களுக்கே தெரிஞ்சது. பிரியா, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டட்டுமா? இங்கே இருங்களேன், இதோ வந்துடுறேன். இங்க பாரு பிரியா. ஒரு தடவை ரன்னிங் காம்படிஷன்ல வின் பண்ணா ஷூ பிரைஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ நான் கீழே விழுந்து முட்டியெல்லாம் சராய்ச்சு அந்த பிரைஸை நான் வாங்கினேன். இதெல்லாம் சொன்னா உனக்கு சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன் படம் பார்த்த மாதிரி இருக்கும்ல? உண்மையா இது என் லைஃப்ல நடந்துச்சு பிரியா. அப்ப வாங்கின கப்பு தான் இது. இங்க பாரு சேச்சி, 2 பேரும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இப்படி இருந்தவங்க ஏன் இன்னைக்கு யாரோ மாதிரி இருக்காங்க? அப்போ ஜெய் சஞ்சனாவோட தம்பியா? எப்படி இவ்வளவு நாள் இதை கண்டுபிடிக்காம இருந்தோம்? அப்போ உன் தம்பி பேரு ஜெய்யா? சொல்லு, உன் தம்பி பேரு ஜெய் தானே? ஆமா. உனக்கு எப்படி தெரியும் பிரியா? அப்போ உனக்கு ஜெய தெரியுமா? ஜெய் எல்லாரோடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அப்புறம் போய் பேசவே மாட்டான். போய் பேசுறவங்கள பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ஒயிட் கலர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுற விஷயத்துல பிரான் பிரான் கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ட்ரெயின்ல போனா அவனுக்கு சாப்பாடே வேணாம். ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வருவான். அப்புறம் அஜித் படம்னா மிஸ் பண்ணாம பாத்துருவான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா பாத்துருவான். ஆமா, உனக்கு எப்படி ஜெய தெரியும்? ஜெய் அவன் அவன் உன்னோட ஃப்ரெண்டா? அது பாரு, நீ அவனை பத்தி சொன்ன உடனே நான் என்ன அறியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஆமா சொல்லு, உனக்கு எப்படி ஜெய தெரியும்? சொல்லு பிரியா, உனக்கு எப்படி ஜெய தெரியும்? ஜெய் என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. ஹோ, நீயும் நானும் ஃப்ரெண்டு மாதிரி. என் தம்பியும் தங்கச்சும் ஃப்ரெண்டு போல. ரொம்ப சந்தோஷம் பிரியா. ஆமா, இப்ப அவன் எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கான்ல? நல்லா இருக்கான்ல? சாரி, உன்கிட்ட கேட்டா உனக்கு எப்படி தெரியும்? ஜெயும் உன் தங்கச்சோட ஃப்ரெண்டு தானே? இப்பவும் சொல்றேன் பிரியா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். சஞ்சனா, நீங்க சொல்ற நிலைமை புரியுது. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி ஜெய் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க எந்த அக்காவும் கொடுத்து வச்சிருக்கணும். யூ சோ லக்கி. இப்பவும் அவன் மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா நான் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவனுக்கு தான் என் மேல எந்த அக்கறையும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜெய் எப்படிப்பட்டவன் கிடையாது. கண்டிப்பா அவன் உங்களை புரிஞ்சுப்பான்.